ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரியோஜெனிக் இன்ஜினை பத்தி பேச போறோம். இதுதான் கிரியோஜெனிக் ராக்கெட் இன்ஜின் சொல்லுவாங்க. கிரியோஜெனிக் இன்ஜின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சேட்டலைட்டை ஸ்பேஸ்ல செலுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதிகமா வெயிட் உள்ள சேட்டலைட்டை அதிகமா உயரத்துல கொண்டு போறதுக்கு தான் அந்த கிரியோஜெனிக் மிஷின் யூஸ் பண்றாங்க. அதாவது பூமியோட ஈர்ப்பு விசைக்கு எதிராக ராக்கெட் இன்ஜினுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதல் சக்தி தேவை, அதாவது மோஷன் ஃபோர்ஸ் தேவை. இதுக்கு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கேஸ் ஃபார்ம்ல வச்சு அனுப்புறதுக்கு ராக்கெட்ல போதுமான அளவு இடம் இருக்காது. அதனால ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கூல் பண்ணி லிக்விட் ஃபார்ம்ல எரிபொருளா பயன்படுத்துவாங்க. இதுதான் கிரியோஜெனிக் டெக்னாலஜிங்கிறது. ஹைட்ரஜன் கேஸை -253 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூல் ஆக்கி லிக்விட் ஃபார்முக்கு மாத்திடுறோம். அதே மாதிரி ஆக்சிஜன் கேஸை -184 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூல் ஆக்கி லிக்விட் ஃபார்முக்கு மாத்திடுறோம். இந்த ரெண்டு லிக்விட் ஃபார்ம்ல இருக்க எரிபொருள் இந்த ராக்கெட்டோட கீழ்ப்புறம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து எரிஞ்சு ஒரு சிறப்பான உந்து சக்தியை ஏற்படுத்தும். இந்த கிரியோஜெனிக் இன்ஜினை வச்சிருக்கிறது மொத்தம் 6 நாடு. அது என்ன நாடுன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, பிரான்ஸ், சீனா, ஜப்பான். இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.